எல்லையில் இருக்கிற வீடு பூரா எல்லாமே வந்து வீணாக போன வீடாகவே இருக்குது. எல்லா வீடாக போடையில எல்லாமே முழுகி போய் மாற அளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் யாருமே பயன்படுத்த முடியாமல் தவிச்சுன்னு கிடக்குறாங்க. அந்த தவிர்க்கிறது வந்து தவிர்ப்படுக்கு யாருமே கிடையாது. நேற்றுக்கு வந்தவங்க யாருமே வந்து பயன்படுத்த முடியல. நேற்றுக்கு வந்த யார் சபாநாயகர் எம்பி வந்து சபாநாயகர் வந்து நைட்டு 9 மணிக்கு வர்றார் பார்வையிடத்துக்கு. பகலில் வந்து வந்தவங்க யாரும் பகல் குடிந்து உட்காந்துங்கன்னா பகலில் வந்து யாரும் செஞ்சாங்கன்னா போகிறாங்க வராங்க. ஒரு சபாநாயகர் வந்து 9 மணிக்கு வராரு வந்து பார்வையிட்டார். பார்வையில் எப்படி பயன்படுத்தணும்? பார்வையில் வந்து எல்லாருமே இருப்பாங்களாப்பா? யாருமே இருக்க முடியாது. அந்த டைமில் வந்து தண்ணியில் வந்து நாங்கள் மூழ்கி இருந்து எல்லாம் வெளியில் வரோம். அந்த வெளியில் வரும்போது அந்த சபாநாயகருக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும்? வந்து படுக்கிற கட்டில் தண்ணி உள்ள இருக்கு, ஃப்ரிட்ஜ் தண்ணி உள்ள இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து பாதி தெரியுது, பாதி தண்ணியில் இருக்கு, பாதி தெரியுது. கட்டில் ஃபுல்லாகவே ஒரு வீட்டில் போய் பார்த்தா கட்டில் தண்ணி உள்ளதான் இருக்கு. இது கிரைண்டரு அது தண்ணி உள்ள இருக்கு. டிவி டேபிள் மேலே வச்சவங்களுக்கு டேபிள் தண்ணியில் இருக்குது, டிவி மேலே இருக்கு. சேரில் வச்சவங்க சேரோட முடிவு இருக்குது. டிவி அந்த உதாரணத்துக்கு அந்த பாப்பா பேர் எனக்கு தெரியல. அந்த வீட்டில் போய் பார்த்தா அவங்க வீட்டு கட்டில் டிவி எல்லாம் தண்ணி உள்ள இருக்கு. நேற்று காலையில இந்த இடம் நேற்று 6 மணிக்கெல்லாம் பார்க்கும்போது சுமார் 150 குடும்பம் தான் பாதிப்புல இருந்தது. இங்கெல்லாம் நல்லா பிரியா இருந்தது. மக்கள் எல்லாம் போட்டு அங்கதான் இருந்தாங்க. இப்ப அங்க தண்ணி யாருன்னு போட்டு ஆடு மாடை கட்ட இடம் கிடையாது. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. புதுநகர் எல்லாமே பாதிக்கும் போது இருக்கிற ஜனங்க எங்கேயும் போக முடியல. எல்லா ரோடு கட்டு அதில் தான் நிக்குதுங்க.